2025 தமிழ் இலக்கியத்தில் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் இலக்கியத்தில் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நாங்கள் 15 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு அதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். ஸோ ஈஸியான கொஸ்டின் தான் இருக்குது. அந்த 15 கொஸ்டினுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். திருக்குறள்லேருந்து மட்டுமே 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மற்ற டாப்பிக்லேருந்து 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, குன்றக்குடி அடிகளார் சிலபஸில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அறிக அறிவியல் அப்படின்ற இதழ் யாருடையது அப்படின்னு 2 இதழ் நடத்தியிருப்பார். ஒன்று அருளோசை, அடுத்தது அறிக அறிவியல், ப்ளஸ் 3 நூலும் ஏற்றியிருப்பார். என்னென்ன அப்படின்னா நாயன்மார் அடிச்சுவட்டில், அடுத்தது குறள் செல்வம், அடுத்தது ஆலயங்கள் சமுதாய மையங்கள். இதெல்லாம் அவருடைய நூல்கள் மற்றும் இதழ்கள். ஸோ இவர் சிலபஸில் இருக்கார். அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து குற்றால முனிவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டிகே சிதம்பரனார் ரசிகமணி அப்படின்னு அழைக்கப்படுவார். இவர்கிட்ட இருந்து சமீபத்தில் குரூப் 4லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா வழக்கறிஞர், எழுத்தாளர், திறனாய்வாளர். அதில் ஒரு ஆப்ஷன் வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து வீக்லி சண்டே பார்த்திங்க அப்படின்னா வட்டத்தொட்டி அப்படின்ற ஒரு இலக்கிய கூட்டம் நடத்தியிருப்பார். வேறு அவரோட சிறப்பு பெயர் வந்து கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். இதெல்லாமே இவரோட சிறப்பு பெயர்கள். அடுத்து இரண்டை வீடு பாரதிதாசன். சிலபஸில் பார்த்திங்கன்னா பாரதியார் வைக்கலை. இதுக்கு முன்னாடி பாரதியார் வைப்பாங்க குழப்பறதுக்காக. ஸோ இப்போ வைக்கலை. ஏன்னா 4 ஆப்ஷனுமே சிலபஸில் இருக்கவங்கள தான் வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்தது ஜியு போப், வீரமாமுனிவர், ஜியு போப் 2 பேரில் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 2 பேர்லேருந்து ஒரு கொஸ்டின். அடுத்த எக்ஸாமில் வீரமாமுனிவர்லேருந்து கேட்கலாம். ஓகே, ஜியு போப் பார்த்திங்கன்னா 23 வருஷம் 1885 டு 1908 வரிய, இறக்கும் தருவாய் வரிய இங்கிலாந்தில் தாயகம் போயிடுவார். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பழைய புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. அடுத்தது பாருங்கள், திராவிட மொழியிலேருந்து ஒரு கொஸ்டின். கண் அப்படின்றது தமிழ் சொல். இதில் கொன் அப்படின்றது தோடா மொழி சொல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. திராவிட மொழியில் எங்கேருந்தும் கேட்குறதுல இந்த கண், அப்புறம் அந்த மரம், ஓகேவா, நீவு, அதிலேருந்து ஒரு கொஸ்டின் திரும்ப எல்லா எக்ஸாம்லேயும் வருது. ஓகே, இந்த கண் பார்த்திங்க அப்படின்னா தமிழ். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்க கென் வந்து பர்ஜி, செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது தமிழ் மொழி, 4th ஆப்ஷன் வந்து மலையாளம் கன்னடம், 3வது ஆப்ஷன் தோடாமொழி. அவங்க தோடாமொழி தான் கேட்டிருக்காங்க. வேறு இதில் எது மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெலுங்கு.